morning. Now I am going to study about prime radical. Prime radical definition. Let R be a ring, then the prime radical of R is defined as R ஒரு ரிங்காக இருந்து prime radical of R வந்து எப்படி சொல்லலாம், rad R equal to n set of P such that P is a prime ideal of R. Pங்கிறது ஒரு ஆரோட ஒரு ப்ரைம் ஐடியல்னு சொல்லணும். இஃப் ரேட் ஆர் ஈக்குவல் டு 0 நான் எம்டி ஒரு 0 செட்டாக இருந்துச்சுன்னா we say that the ring R without prime radical or with 0 prime radial. அப்போது ஒரு செட்டு வந்து 0 செட்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லலாம், ரிங்குங்கிறது வந்து ப்ரைம் ரேடிக்கலாக இல்லாமல் இருக்கலாம், வித் 0 ப்ரைம் ரேடியலாகவும் இருக்கலாம். இதில் ஒரு நோட் என்னென்னா, ரேட் ஆர் சப்செட் ஆஃப் ரேடார், அதாவது ரேடார் வந்து ஸ்மால் ரேடாருக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இல்லாமல் let I be an ideal of the ring. லெமாவோட ஸ்டேட்மெண்ட், let I be an ideal of the ring R and S subset of R is closed under multiplication and such that I intersection S equal to empty. Then இதை வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த டேர்மை சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வாசிக்கணும். ஓகே, சூப்பர் ஸ்கிரிப்ட் an ideal P which is maximal in the set of ideals which contains I and do not meet S, then ideal P is also a prime ideal அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரூஃப் பார்ப்போம். let superscript equal to J such that J is an ideal, I subset of J and J intersection S equal to எம்டின்னு கொடுத்துருக்காங்க. since I is an ideal, I வந்து ஒரு ஐடியலாக இருந்துச்சுன்னா I subset of I and I intersection S, I subset of I and I intersection S equal to எம்டின்னு சொல்லலாம். I வந்து ஐடியலாக இருந்துச்சுன்னா I intersection S வந்து எம்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஐ பிலாங்ஸ் டு சூப்பர்ஸ்கிரிப்டாக இருந்துச்சுன்னா சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிளைம் பண்ண போகிறோம். என்ன கிளைம் பண்ணுறோன்னா, எவ்ரி செயின் இன் சூப்பர்ஸ்கிரிப்ட் ஹேஸ் அன் அப்பர் பவுண்ட் இன் சூப்பர்ஸ்கிரிப்ட். ஒவ்வொரு செயினில் இருக்க சூப்பர்ஸ்கிரிப்டுக்கும் ஒரு அப்பர் பவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். லெட் J1 சப்செட் ஆஃப் J2 சப்செட் ஆஃப் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அது வந்து ஒவ்வொரு டேர்மும் அடுத்தடுத்த டேர்முக்கு சப்செட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பி எ செயின் இந்த ஒரு செயின் இன் சூப்பர்ஸ்கிரிப்ட் I subset of JA and JA intersection S equal to MT. என்ன எழுதிக்கலாம், I subset of upper bound JA and upper bound JA intersection S equal to MT. அதில் ஒரு அப்பர் பவுண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படி தானே ஒவ்வொரு சூப்பர் ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு அப்பர் பவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த I வந்து அப்பர் பவுண்ட் ஆஃப் JAக்கு வந்து சப்செட்டாக இருக்கும். அப்பர் பவுண்ட் JA intersection S equal to MTன்னு சொல்லலாம். ஆல்சோ we know that அப்பர் பவுண்ட் ஜே இஸ் அன் ஐடியல். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்பர் பவுண்ட் ஜே வந்து ஒரு ஐடியல். அந்த அப்பர் பவுண்ட் ஜே வந்து எதில் இருக்கும், சூப்பர் ஸ்கிரிப்ட் எஃப்ல இருக்கும். இப்போ அந்த செயின் சூப்பர் ஸ்கிரிப்ட் செயினோட அப்பர் பவுண்ட் வந்து அப்பர் பவுண்ட் ஜே இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஜே இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செயின். இதோட இந்த கிளைமை வந்து முடிச்சுக்கலாம். பை ஜொராம்ஸ் லெமாங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெமா. அந்த லெமா படி என்ன சொல்லலாம், சூப்பர் ஸ்கிரிப்ட் ஹேஸ் எ மேக்ஸிமல் எலமெண்ட்ஸ் ஏபி. அதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமல் எலமெண்ட் இருக்குன்னு சொல்லணும். அதாவது ஒரு செட்டு ஒரு ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஏக்கு ஒரு மேக்ஸிமல் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு மேக்ஸிமல் எலமெண்ட் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த லெமா எண்டிங்கில் ஜொராம்ஸ் லெமாவோட ஸ்டேட்மெண்ட் வந்து let S be a non-empty set. Sங்கிறது ஒரு non-empty செட்டாக இருக்கணும். partially orderedனாலே less than தான். partially ordered by less than or equal to. suppose that every subset A subset S. A subsetனால என்ன, ஒரு செட்டு வந்து இன்னொரு செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்ல தான் சப்செட். அப்போ A எஸ்ஸுக்குள்ளாடி இருக்குன்னு அர்த்தம். ஏ சப்செட் எஸ் விச் இஸ் டோட்டலி ஆர்டர்ட் பை. வந்து ஒரு டோட்டல் ஒரு ஆர்டர்ட்னா பார்ஷியலி ஒரு ஆர்டர்ட் பெயர்னாலே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே A,Bயில் எழுதுறது தான் ஒரு ஆர்டர்ட் பெயர். அந்த ஆர்டர்ட் பெயரில் பை லெஸ் தேன் ஹேஸ் அன் அப்பர் பவுண்ட் இன் எஸ். இதை எப்படி எழுதிக்கலாம், ஏ which is totally ordered by less than equal to has an upper bound in S. Sல ஒரு upper bound இருக்குது. then S possesses at least one maximal element. இப்போ அந்த X வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மேக்ஸிமல் எலமெண்ட்டை வந்து அதில் இருக்குன்னு சொல்லணும். thus P is our record ideal. Pங்கிறது நம்ம வந்து ஐடியல்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் AB belongs to P இருந்துச்சுன்னா such A not belongs to P and B not belongs to P.
P subset of P, A இதை வந்து ஸ்டார் ஒரு equation எடுத்துக்கலாம். ஆல்சோ I subset of Pன்னு எடுத்துக்கிட்டோன்னா if P, A intersection S equal to emptyன்னு சொல்லலாம். I வந்து Pக்கு சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா P, A intersection Sஓட வேல்யூ வந்து எம்டியாக இருக்கும். தென் P, A வந்து சூப்பர்ஸ்கிரிப்டில் belongs to சூப்பர்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். Now contradicts that fact. இந்த fact வந்து இதுக்கு contradicts பார்த்தோன்னா that P is the maximal element of superscriptனு எடுத்துக்கலாம். P, A intersection S equal to empty ஆயிரும். let R belongs to P, A intersection S. அப்போ அந்த Rங்கிறது P, A intersection Sக்குள்ளாடி இருக்குது. Similarly superscript S belongs to P, B intersection S. RS belongs to P, A, P, B subset of P, A P, Bயும் எதுக்கு சப்செட்டாக இருக்கும் P, A, Bக்கு சப்செட்டாக இருக்கும். RS belongs to P, AB. அப்போ அதில் வந்து டேரெக்டாக எழுதிடலாம். RS subset of P, ABனா அதுலேருந்து RS belongs to P, ABன்னு எழுதிடலாம். பட் P, AB வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்குது Pக்கு சப்செட்டாக இருக்குது. Pக்கு சப்செட்டாக இருக்கும்போது RS belongs to Pன்னு எழுதிக்கலாம். Now R and S belongs to S அப்படியே இருந்துச்சு அப்படின்னா RS வந்து belongs to Sன்னு எழுதிக்கலாம். RS belongs to P intersection S, P intersection S வந்து not equal to 0. therefore which is contradiction to P intersection S not equal to emptyக்கு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. therefore இது எப்படி எழுதிக்கலாம் எப்படி இருக்கலாம் A belongs to P ஆகவும் இருக்கலாம் or B belongs to P ஆகவும் இருக்கலாம். therefore Pங்கிறது ஒரு ப்ரைம் ஐடியல்னு சொல்லலாம். இவ்வளோதான் இந்த லெமா. இனி corollary என்ன if S subset of R such that S வந்து Rக்கு சப்செட்டாக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் எடுக்கணும் 0 not belongs to Sனும் S is a closed and multiplicationனும் ப்ரூஃப் பண்ணோம். then ideal P of R which is maximal among the ideals disjoint from S and any such ideal is primeன்னு சொல்லணும். இதோட ப்ரூஃப் என்னன்னா let equal to J such that J is an ideal and J intersection S equal to emptyன்னு சொல்லலாம். இதுலேருந்து clearly ஒரு 0 set வந்து subset of Jக்கு சப்செட்டாக இருக்குன்னு சொல்லலாம். for all J belongs to superscript and 0 superscript of F. okay, J வந்து J belongs to superscript of F and ஒரு 0 element intersection S equal to empty. therefore இதுலேருந்து என்ன சொல்லலாம் 0 not belongs to S by lemma instead of I we take என்ன சொல்லணும் ஒரு 0 element of செட்டை வந்து எடுத்துக்கணும். ஒரு எஃப்க்கு வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட் ஹேஸ் மேக்ஸிமல் எலமெண்ட் அந்த சூப்பர்ஸ்கிரிப்ட் ஆஃப் எஃப்க்கு ஒரு மேக்ஸிமல் எலமெண்ட் இருக்குது பின்னு சொல்கிறோம் அண்ட் பி இஸ் எ ப்ரைம் ஐடியல். அந்த பிங்கிறது ஒரு ப்ரைம் ஐடியல். தஸ் ஐடியல் பி இஸ் எ மேக்ஸிமம் அமாங் த ஐடியல்ஸ் ஜாயின் ஃப்ரம் எஸ். அப்போ இதில் வந்து ஒரு ஐடியல் பி இஸ் எ மேக்ஸிமம் அது வந்து அமாங் த ஐடியல் டிஸ்ஜாயின்டு ஃப்ரம் எஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் குரலோடைய ப்ரூஃப் அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.